வெல்கம் டு மாசா ஏஸ் அகாடமி. இன்னைக்கு அனலாகி ஆர் சிமிலாரிட்டி, அதாவது ஒத்த தன்மை சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ இதில் இருக்கிற மாடல் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ A:B, ஒரு நிமிஷம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, A:B, 2 டாட் வச்சு C:Dன்னு இருக்கும். இந்த A வந்து Bக்கு ரிலேஷன் அப்படின்னா, இந்த C வந்து Dக்கு என்ன வகையில் ரிலேஷன், ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அனலாகி கொஸ்டின்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, பேசிக்காக நம்ம கொஞ்சம் யோசிச்சாலே என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். நம்ம வந்து ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம், இல்லை படிப்போம். ஸோ அது ரிலேட்டடாக தான் இந்த கொஸ்டின்ஸ் வரும். இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து என்ன அப்படின்னா, கண்ட்ரி அண்ட் கேபிட்டல். ஸோ முக்கியமான கண்ட்ரிஸ் அண்ட் கேபிட்டல் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஜிகேல வந்து படிச்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா கூட நீங்கள் படிப்பீங்க, இது ஆனால் பயப்பட வேண்டாம். ஸோ ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, கண்ட்ரி அண்ட் கரன்சி. கண்ட்ரி அண்ட் கரன்சி, என்னென்ன கண்ட்ரியில் என்னென்ன கரன்சி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான இது வந்து என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து குவான்டிட்டி அண்ட் யூனிட். ஸோ குவான்டிட்டிக்கு வந்து என்னென்ன யூனிட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மெஷர்மெண்ட். இப்போ வோல்டேஜ் வந்து வோல்ட்மீட்டர், கரண்ட் வந்து அம்மீட்டர். ஸோ நம்ம படிப்போம் தெரியுமா. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் அதோட மெஷர்மெண்ட். ஸோ இதை படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனிமல் யங் ஒன். ஸோ அனிமலோட அந்த யங் ஒன்னோட நேம் இருக்கும் தெரியுமா. ஸோ அதையும் படிச்சு வச்சுக்கோங்க, அனிமல் யங் ஒன். இதெல்லாம் நீங்கள் ஜிகேல படிப்பீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை. அப்படி வேணா இதை படிச்சு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக போட்டுடலாம். கேம்ஸ் அண்ட் பிளேசஸ், என்னென்ன கேம்ஸ் வந்து எங்கெங்கே ஒரிஜின் ஆச்சு, அந்த மாதிரி கேம்ஸ் அண்ட் பிளேசஸ். அப்புறம் ஒர்க்கர் அண்ட் டூல். ஒர்க்கருக்கு வந்து என்னென்ன டூல் வந்து யூஸ் பண்ணுறோம், டாக்டர்னா ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி ஒர்க்கர் அண்ட் டூல். சரியா. அப்புறம் இந்த டூலோட ஆக்ஷன், என்னென்ன டூல் வந்து என்னென்னதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நைஃப் அப்படின்னா கட் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இந்த டூலோட ஆக்ஷன் வந்து படிச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டடி அண்ட் ஃபீல்ட், நம்ம வந்து வைரஸ் வச்சு படிக்கக்கூடிய இந்த வைராலஜி அப்படி சொல்லுவோம் தெரியுமா, அந்த ஸ்டடி அண்ட் ஃபீல்ட், அதை பற்றி வந்து படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதான். இதையும் தாண்டி என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது ஜென்ரலாக உள்ளதான், நம்ம கொஞ்சம் யோசிச்சாலே என்ன பண்ணலாம், இந்த அனலாகி சிமிலாரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாகவே போட்டுடலாம். சரியா. ரீசனிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இருந்து கேட்குறாங்க. ஸோ அதனால நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். சரியா. சில மாடல் 1 கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மாடல் 1 கொஸ்டின்ஸ் பாருங்க. டார்க் அப்படிங்கிறது லைட்னு சொல்றோம் அப்படின்னா, நாய்ஸ் வந்து எப்படி சொல்லணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ அதோட ரிலேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. டார்க் அப்படின்னா வந்து என்னது, இருள். அப்படிதானே. டார்க்னு வந்து என்ன, இருட்டா இருக்கு. லைட் அப்படின்னா வெளிச்சமா இருக்கு. அப்ப எப்படி கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட்ல கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது, ஆப்போசிட்ல இருக்கு. டார்க்குக்கு ஆப்போசிட் வந்து என்னது, லைட். அப்ப நாய்ஸ்னா வந்து என்னது, சத்தம். நாய்ஸ்னா வந்து என்னது, சத்தம். அப்ப அதுக்கு ஆப்போசிட் வந்து என்னது, அமைதி. அதுக்கு ஆப்போசிட் வந்து என்னது, அமைதி. அதுமாதிரி தமிழ்லயும் கொஸ்டின் பாருங்க, இருள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒளின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இரைச்சலுக்கு ஆப்போசிட் வந்து என்னது, அமைதி. இரைச்சலா இருக்கு, இருக்கு அப்படிமோ. அப்ப அதுக்கு ஆப்போசிட் வந்து என்னது, அமைதி. இந்த ஆப்ஷன் பாருங்க, மியூசிக். அப்ப அது வராது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா குவைட், அது வரும் கண்டிப்பா, ஏன்னா அமைதி அப்படின்னு நம்ம அர்த்தம். மெலடின்னு கொடுத்துருக்காங்க, மெல்லிசை. வேக்கம்னா வச்சுடுது, ரெண்டுமே வராது. அப்ப நம்ம ஆன்சர் வந்து என்னது, அமைதியான அப்படின்னு நமக்கு அர்த்தம். புரியுதா. ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. மெடிசின் வந்து பேஷண்ட். ஸோ எஜுகேஷன் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா. அப்போ இந்த மெடிசின் வந்து யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோம். அப்போ இந்த எஜுகேஷன் யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம கொஸ்டின் வரும். ஸோ மருந்து நோயாளின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மருந்து யாருக்கு கொடுக்குறோம், நோயாளி. யாருக்கு அப்படின்னு வருது. அப்போ மருந்து வந்து யாருக்கு கொடுக்குறோம், நோயாளி. அப்போ கல்வி யாருக்கு கொடுப்போம், மாணவருக்கு கொடுப்போம், ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுப்போம். அப்போ ஆப்ஷன் என்னது, ஸ்டூடெண்ட். புரியுதா. டீச்சர் வராது. புரியுதா. ஸ்கூல், பள்ளி கொடுக்காது. யாருக்கு கல்வி யாருக்கு கொடுப்போம், ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நம்ம கொடுப்போம். சரியா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. மகாராஷ்டிரா, இந்தியா, டெக்சஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மகாராஷ்டிராவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து என்னது, மகாராஷ்டிரா. அப்படின்னா டெக்சாஸ் வந்து எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டெக்சாஸ் வந்து எங்க இருக்குது, டெக்சாஸ் வேலி நம்ம படிச்சிருப்போம். எங்க இருக்குது அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்குது. அது எங்க இருக்குது, யூஎஸ்ஏல இருக்குது. ஸோ புரியுதா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கரன்சி என் அப்படின்னா நேஷனாலிட்டி வந்து என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இதில் பாருங்க, கரன்சியோட பேர் வந்து என்னன்னு
என். ஏதோ ஒரு நாட்டோட கரன்சி, அதோட பேர் வந்து என்னது என் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரன்சி, ஏதோ ஒரு கரன்சி, அந்த கரன்சியோட பேர் வந்து என்னது என். அப்ப நேஷனாலிட்டி அப்படின்னா என்ன இருக்கு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க ஆப்ஷனை பாருங்க, பர்சன் வராது, நேஷன் வராது. சரியா, நேஷனாலிட்டி நேஷன் சொல்ல முடியாது. அப்படின்னா கரன்சினா அது வந்து காயின், ருபி அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கணும். சரியா, அது வராது. அடுத்த இந்தியன் வருமா? ஏன்னா ஒரு கரன்சியோட ஒரு பேர் தான் என். அப்ப நேஷனாலிட்டியோட ஒரு பேர் வந்து இந்தியன், நம்ம எடுக்கலாம்ல. சரியா, ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும்? இந்தியன் வரும். புரியுதா? அப்போ இதோட வேல்யூ, இதோட ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும்? இந்தியன் அப்படின்ட்டு இருக்கும். சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த ரிலேட்டட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் அல்டர்னேட்டிவ்ஸ். எஸ்டர்டே வந்து டுமாரோ. இப்போ மார்ச் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, எஸ்டர்டேனா நேத்து, நேத்து வந்து நாளைன்னு கொடுக்காங்க, நேற்று நாளை. இப்போ இதுக்கு நடுவில் நமக்கு என்ன மிஸ் ஆகுது? இன்று மிஸ் ஆகுது, அப்படிதானே? நேற்று இன்று நாளை அப்படிதான் நமக்கு வரணும். அப்போ நேற்று இன்று நாளை மிஸ் ஆகுது. அப்போ மார்ச் அப்படி இருக்குன்னா மார்ச்சுக்கு அடுத்து வந்து என்னது? ஏப்ரல். ஏப்ரல் மிஸ் ஆகி நமக்கு என்ன வரணும்? மே வரணும். கரெக்டா? அப்போ ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும்? மேன்னு வரும். ஒன்று வந்து விட்டு எழுதியிருக்காங்க. சொல்ல புரியுதா? ஸோ இதுதான் அனலாகியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் மாடல் கொஸ்டின்ஸ். இதில் நான் வந்து ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த டாபிக்ஸ் வந்து ஓரளவு படிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஜென்ரலாக யோசிச்சாலே என்ன பண்ணிடலாம், இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இல்லை தொடர்ந்து நம்மளோட நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மறக்காம நம்ம சேனல் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கு கமெண்ட் லைக் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு பூஸ்டப்பாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.